கல்யாணம் ரொம்ப நேரம் நடந்துச்சு. அதுவும் வந்து இந்த பார்த்தீங்களா, அந்த கும்பம் வச்சு அதில் வந்து சூடமும் காமிச்சு அந்த எல்லா தீபமும் காட்டுவாங்க. அந்த கொத்து தீபம் மாதிரி இருக்கும்ல, அதுவும் காட்டுவாங்க. அப்புறம் இந்த தர்மபுரம் ஆதீனம் அவர் மடாதிபதி வந்து உட்காந்துருக்கார்ல, பெரியவர், அவரும் உட்காந்துருப்பார். அவருக்கு முன்னாடி அந்த இன்னொரு ஐயர் அவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையாக வெட்டிங் வந்து எப்படி நடக்கும் அதே ப்ராசஸ் படி ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதே மாதிரி சேலை மாற்றுறது, வந்து மாலை மாற்றுறது, அப்புறம் வந்து சும்மா அந்த மாலை மாற்றிட்டு சும்மா அந்த விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணுறது, அதுவும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக தான் அந்த ப்ராசஸ் தாலி கட்டுறதுக்கு அந்த இது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே அந்த மாதிரி ஒன்று ஒன்று மேரேஜ் அப்போ, வெட்டிங் அப்போ எப்படிலாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பேர், அதுவும் கூட்டம் சரியான கூட்டம். இது வந்து 9:56 ஆச்சு இந்த டைம்லாம். அப்போக்கே அவ்வளோ கூட்டம். நிறைய பேர் வராங்க, ஆனால் பார்க்குறாங்க, நிற்காமல் போயிடுறாங்க. ஆனால் அதை பார்க்குறதுக்கு உட்காந்துருக்குறவங்களே அவ்வளோ பேர். அதுலேயும் 1-2 பேர் எந்திரிச்சு போனாங்கன்னா கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காரலான்னு உட்காருவாங்களா, அவங்களுக்கும் இடையில வந்து யாராவது வந்து உட்காந்துருவாங்க. அதனால ரொம்ப அப்படியே அவங்க உட்காந்துருக்குறவங்களாம் பார்க்கணுமே அப்படி இருக்கும். வந்து நிற்கிறாங்களே, நின்று உட்காந்துருக்குறவங்களெல்லாம் எல்லாரையும் மறைச்சாச்சு. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நவருங்கன்னு கத்திகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆகிடும். அப்படி தான் ஆச்சு. அப்புறம் உட்காந்துருக்கிறது சென்டரில் உட்காந்துருந்தா ரொம்ப தெரியாது. இந்த 2 பக்கம் ஓரத்தில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்படி வந்து நின்று எல்லோரும் நிறையா பேர் மறைச்சிருவாங்க. இந்த தீபம் வந்து ஒரு தடவைக்கும் காட்டுறாங்க பாருங்களேன். காமிச்சிட்டு சாமி நைவேத்தியமும் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு, ஐயோ அன்றைக்கி வந்து பார்க்கணுமே, கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு திருக்கல்யாணங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக நடந்தது. மற்ற திருக்கல்யாணத்தை விட இந்த திருக்கல்யாணம் பயங்கர விசேஷமாக நடந்தது. அதே மாதிரி சுவாமி ஊர்வலம் போகிறதும் பல்லக்கு ஃபுல்லும் பூப்பந்தல் பல்லக்கு தான். அவ்வளோ பூப்பந்தல் பல்லக்கு. ஒரு இதில் பிள்ளையார் ஃபேஸு, இன்னொரு இதில் சிவனோட திரிசூலத்தோட பூ டெக்கரேஷன், அப்புறம் இன்னொரு இதில் ஒரு இதுலேயும் ஒரு டெக்கரேஷன். அவ்வளோ டெக்கரேஷன், பூ டெக்கரேஷனுங்கிறது தான் அந்த பூ பந்தல்ங்கிற மாதிரி பூ பந்தல்லே குளிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அந்த மாதிரி அவ்வளோ பூ பந்தல் பல்லக்கு நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. அன்றைக்கி எல்லாம் வந்து நாங்கள் 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருப்போம். அது வரைக்கும் கோயிலில் தான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. பயங்கர இதுவாக போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ கிராண்டாக விசேஷமாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இங்கே பண்ணுறத